அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாவட்ட வாரியாக இறுதி வாக்காளர் பட்டியலை அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டிருந்தார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், மாவட்ட வாரியாக இறுதி வாக்காளர் பட்டியலை அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டிருந்தார். விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5,67,780 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆண் வாக்காளரை விட பெண் வாக்காளர்கள் தமிழகத்தில் அதிகமாக அதிகரித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2,89,60,838 பெண் வாக்காளர்களும் 2,77,38,925 ஆண் வாக்காளர்களும் 7,617 மூன்றாம் பாலினத்தவர் என ஒட்டுமொத்தமாக 5,67,780 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட வாரியாக பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 6 தொகுதியை பொறுத்த வரைக்குமே எஸ்ஐஆருக்கு முன்பாக 13,86,250 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பின்பாக 13,76,624 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9,626 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்ஐஆருக்கு முன்பாக 15,18,114 வாக்காளர்கள் இருந்தார்கள். எஸ்ஐஆருக்கு பின்பாக 15,10,550 கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நீலகிரியை பொறுத்த வரைக்குமே நீலகிரியில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் எஸ்ஐஆர் முன்பாக 5,89,167 வாக்காளர்கள் இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 3,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 5,47,133 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதியில் புதிய வாக்காளர்களாக 14,000க்கும் மேற்பட்டோர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் எஸ்ஐஆர் முன்பாக 14,01,198 வாக்காளர்கள் இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 2,74,274 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 11,26,924 வாக்காளர்கள் இறுதியாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே புதிய வாக்காளர்களாக 65,270 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் எஸ்ஐஆருக்கு முன்பாக 21,40,649 வாக்காளர்களும் மொத்தமாக நீக்கம் செய்யப்பட்டவர்கள் 14,366 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 21,26,303 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். புதிய வாக்காளர்கள் 1,00,000க்கும் மேற்பட்டோர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விருதுநகர் தொகுதி பொறுத்தவரைக்குமே விருதுநகரில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்ஐஆருக்கு முன்பாக 16,26,485 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் கிட்டத்தட்ட 1,89,964 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 14,36,520 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். புதிதாக 60,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சேலத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளில் எஸ்ஐஆருக்கு முன்பாக 27,86,274 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பின்பாக 30,444 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 27,55,830 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். தர்மபுரியை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்ஐஆருக்கு முன்பாக 12,15,078 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 11,161 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தற்போது 12,03,917 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே 47,352 புதிய வாக்காளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய 6 தொகுதியை பொறுத்த வரைக்குமே எஸ்ஐஆருக்கு முன்பாக 13,94,112 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 1,39,000
12,587 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 12,54,527 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது 48,662 இருக்கிறது. மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய 3 தொகுதியை பொறுத்தவரை எஸ்ஆருக்கு முன்பாக 7,32,248 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 3000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 7,89,116 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட எஸ்ஐஆருக்கு முன்பாக 19,34,447 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 3,24,894 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 16,09,553 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது நடந்த அந்த சிறப்பு முகாம்கள் மூலமாக 62,986 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தென்காசியில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே எஸ்ஐஆருக்கு முன்பாக 14,03,091 வாக்காளர்கள் இருக்கையில் எஸ்ஐஆருக்கு பின்பாக 1,79,908 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 12,223,183 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். புதிதாக வாக்காளர்கள் சேர்க்கை என்பது 41,228 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை பொறுத்தவரைக்குமே இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் 27,40,631 வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்பாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2,73,677 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 24,66,954 ஆக தற்பொழுது வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இங்கு நடந்த சிறப்பு முகாம்கள் மூலமாக 52,656 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எஸ்ஐஆருக்கு முன்பாக 30,25,198 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 42,313 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 25,77,608 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது நடந்த இந்த சிறப்பு முகாம்கள் மூலமாக 1,64,517 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்ஐஆருக்கு முன்பாக 9,99,411 வாக்குகள் இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 87,812 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பின்பாக 9,11,599 வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக வெளியாகி இருக்கிறது. புதிய வாக்காளர்களை பொறுத்த வரைக்குமே 28,927 வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூரில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 19,46,759 வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்பாக இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 8,676 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 19,38,083 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். புதிதாக 69,037 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கரூரில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரைக்கும் எஸ்ஆருக்கு முன்பாக 8,18,672 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பின்பு 8,45,164 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 79,690 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக 26,492 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 10,92,508 எஸ்ஐஆருக்கு முன்பாக, எஸ்ஐஆருக்கு பின்பாக 5,186 வாக்குகள் நீக்கப்பட்டு 19,51,445 வாக்காளர்கள் தற்பொழுது இந்த இறுதி பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக சமீப காலமாக நடந்த அந்த வாக்காளர் சிறப்பு சேர்க்கை மூலமாக 64,573 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல திருப்பூரில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே எஸ்ஐஆருக்கு முன்பாக 24,44,929 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பின்பாக 4,89,646 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 18,81,144 வாக்காளர்கள் இறுதியாக இடம்பெற்றிருக்கிறார்கள். அண்மையில் நடந்த
இந்த வாக்காளர் சிறப்பு முகாம் மூலமாக 74,139 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல தேனியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே எஸ்ஐஆருக்கு முன்பாக 11,30,303 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 1,25,739 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 10,33,373 வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை பொறுத்த வரைக்குமே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே எஸ்ஐஆருக்கு முன்பாக 40,04,694 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் அதிகபட்சமாக 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 25,29,676 வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது நடந்த இந்த எஸ்ஐஆர் மீண்டும் சேர்க்கப்படக்கூடிய அந்த வாக்காளர்கள் பட்டியலுக்கு பின்பாக நடத்தப்பட்ட முகாம்கள் மூலமாக கிட்டத்தட்ட புதிதாக 2,51,260 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே 3 தொகுதி இருக்கிறது. அந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆருக்கு முன்பாக 5,10,392 வாக்குகள் இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 2,909 வாக்குகள் நீக்கப்பட்டு 5,27,947 வாக்காளர்கள் இறுதியாக இடம்பெற்றிருக்கிறார்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.